Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் கடையாழியின் கடைசி பக்கங்கள். அடுத்த சாப்டரை பற்றி பார்ப்போம். டிசம்பர் 1975. தீபாவளி என்றால் தீபாவளி மலர்கள் வரும் தினம் நிருசிம்ஹப்ரியா உட்பட எல்லா பத்திரிகைகளும் மலர்கள் போடுகின்றன. விளம்பரங்கள் நிறைய போட்டு குண்டாக சில பத்திரிகைகள், மற்றவையெல்லாம் சோனி மலர்கள். குண்டு மலர்களை பார்வையிட்டதில் ஒரே மாதிரியான பேட்டர்ன் தெரிகிறது. அட்டையில் ஒயிலாக படம், பார்வதி பரமேஸ்வரா படமானாலும் கவர்ச்சியாக இருப்பது முக்கியம். முகப்பு படமாக சங்கராச்சாரியார் அல்லது சங்கராச்சாரியார் அவரை பற்றி எதிர்ப்பக்கத்தில் சீர்கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம், அப்புறம் கதைகள் இன்னும் கதைகள், டிஷ்யூ பேப்பர் விளக்கங்களுடன் டாப்லெஸ் நாயகிகளின் ஓவியங்கள், மாமனார் மாப்பிள்ளை அசட்டு கேலி படங்கள், கலைமகள் தீபாவளி மலர் சைஸ் மாறி இருக்கிறது, வேறு மாற்றங்கள் இல்லை. முதல் தர எழுத்தாளர்கள் அவசரப்படுத்தி எழுதச் சொல்லி கதைகளை நிரப்பியிருக்கிறார்கள். சுதேசமித்திரன் மலரில் ஆனந்த வீடன் கல்கியும் ஒன்றை ஒன்று மிஞ்சுகின்றன. எடை போட்டு பார்த்ததில் கல்கி தீபாவளி மலருக்கு தான் பரிசு, 8 அவுன்ஸ் அதிகம். லாசாராவின் பார்க்கடல் என்ற கதையை படித்து பாருங்கள். அதற்கான ஈடான கதை இதுவரை எழுதப்படவில்லை. கவிதை எழுதுபவர்கள் நிறைய கிளம்பியிருக்கிறார்கள். அன்று என் நண்பரும் கவிஞருமான கிக்கியை, அவருடைய புனைப்பெயர், பார்த்ததும் சரையல் என்று சந்தில் மறைந்தேன். அவர் என்னை துரத்தி ஒரு மூலையில் மடக்கி பைக்குள்ளிருந்து ஒரு காகிதத்தை எடுத்து ஒரே நேரிசை வெண்பா எழுதியிருப்பதை சொல்லி அதை கணையாழியில் பதிக்குமாறு சொன்னார். ஆசிரியர் கீகா மறுத்து விட்டார். அதனால் அதை இப்பகுதியில் நுழைத்திருக்கிறேன். பின்னெடுக பரவி பாரிஸ் வணிகைகள் போல கண்ணடிக்கும் தாரகைகளின் கணக்கை எண்ணி வைத்த முட்டாளொருத்தர் இருக்கார், அவர் நமக்கு எட்டாத கடவுளப்பா. அடிக்க வராதீர்கள். கீக்கி தான் எழுதினார், நான் எழுதவில்லை. எண்ணிக்கையில் கவிஞர்களை விட அதிகமாக வழங்குவதற்கு தமிழில் கவிதை வகைகள். சீனத்து ஆக்கிரமிப்பை பற்றி வஞ்சி விருத்தம், பாகிஸ்தான் சண்டை பற்றி தரவு, கோச்சக கலிப்பா என்றெல்லாம் எழுதுகிறார்கள். கஷ்டப்பட விரும்பாதவர்கள் சீப்பு சோப்பு கண்ணாடி என்று புது கவிதை எழுதுகிறார்கள். இந்த விசித்திர கோடுகள் ஒரு மருந்தின் ரசாயன அமைப்பை குறிக்கின்றன. மருந்தின் பெயர் LSD. நம் நாட்டு கஞ்சா, ஆபின் போன்ற ஆல்கலாய்டு வகையை சேர்ந்தது. இதை சாப்பிட்டால் அல்லது ஊசி குத்தி கொண்டால் மனதில் சிலிர்ப்பு ஏற்பட்டு வினோத காட்சிகள் தெரிகின்றனவா? சாப்பிட்டவர்கள் கண்டு தெரிவித்தவை: வர்ண கம்பளங்கள், முத்துக்கள், நவரத்னங்கள், ரதங்கள், புத்தர் முகம், இயேசு கிறிஸ்து உருவம், சொர்க்கம். கனாட் பிளேஸ் கம்பெனி ஒன்றில் மிஸ் டைப்பிஸ்டாக சேர்ந்தாள். மேனேஜர் முதல் மாத சம்பளத்துடன் ஒரு புடவையும் அவளுக்கு பரிசாக கொடுத்தார். அடுத்த மாதம் முதல் அவளிடமிருந்து சம்பளம் பெற்றார் மேனேஜர். ஜனவரி 1976. 10 வருஷத்துக்கு முன் நான் எழுதியதை எல்லாம் பிரசுரித்து பழி வாங்குகிறார் ஆசிரியர். ஒருவேளை அப்போது எழுதினதுக்கு இன்னும் கொஞ்சம் சாஸ்வதம் இருக்கிறது போலும். சென்ற இதழில் வந்த ஜோக் தப்பாக வெளிவந்திருப்பதை கொஞ்சம் லேட்டாக உணர்கிறேன். முதல் மாதம் மிஸ்ஸுக்கு சம்பளத்திற்கு பதில் ஒரு புடவை கிடைத்தது. மறு மாதம் அவள் சம்பளம் உயர்ந்தது. இதுதான் நான் அப்போது எழுதியிருக்க வேண்டியது. ஆதாரம் பிளேபாய். முஸ்தபா என்கிற இனிய விமர்சகர், சத்தியமாக அது நான் அல்ல, என் சில காரியங்களை தரமாக மற்ற பக்கங்களில் செய்வதால் நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். சொன்னவர் ராமகிருஷ்ணன். எல்லாவற்றையும் துறை என்று ஒரு குரு சொல்ல கேட்டு ஒரு சிஷ்யன் ஒரே ஒரு தவிர்க்க முடியாத கோவணத்துடன் ஊருக்கு வெளியே வாழ்ந்து வந்தானாம். அந்த கோவணத்தை அடிக்கடி எலி அடித்து விட்டது. ஊரார், என்ன இது இவ்வாறு கந்தலாக கோவணம் கட்டியிருக்கிறாயே என்று கேட்க எலி என்று பதில் சொன்னாராம். துறந்தவன். அதற்காக ஒரே ஒரு பூனை வளர் என்றார்கள். அவன் பூனை வளர்க்க தொடங்கினான். பூனைக்கு பால் தேவையாக இருந்தது. இல்லாவிடில் அது எலியை கடிக்க மறுத்தது. பாலுக்காக ஊரில் பிச்சை எடுக்க ஆரம்பித்தான். ஊரார், ஒரே ஒரு மாடு தருகிறோம், தினம் தினம் இங்கே வராதே என்று பசுமாட்டை தானமாக அளித்தார்கள். மாடு வந்தது. புல் தேவையாக இருந்தது. புல்லுக்காக தினம் ஊருக்கு செல்ல ஆரம்பித்தான். இதற்காக இங்கு வருகிறாய்? ஒரு கால் ஏக்கர் நிலம் வைத்துக்கொண்டு புல் பயிரிட என்று புறம்போக்காக நிலத்தை கொடுத்தார்கள். நிலத்துக்கு வேலி, பால் கறக்க ஒரு இடையன், அவனுக்கு சோறு, அதற்கு குடும்பம். குரு மறுபடி சிஷ்யனை வந்து பார்த்தபோது அவனை சுற்றி ஒரு பண்ணையே செழித்திருந்தது. மனைவி, மக்கள், சுற்றம், ஆட்கள், நிலம், மாடு, மனை என்று குரு வினவினார். எதற்காக அப்பனே இதெல்லாம் என்றார். சுவாமி, எல்லாம் ஒரு கோவணத்துக்காக என்றான் சிஷ்யன். பகவான் ராமகிருஷ்ணரிடம் சில எளிய கருத்துக்களை ஆணித்தரமாக வெளியிடும் திறமை இருந்தது. அவரின் சில கதைகள் 4 வரிகள் தான் இருக்கும், புரியும். பிப்ரவரி 1976. 20ஆம் நூற்றாண்டின் தமிழ் இலக்கிய ஆசிரியர்களின் படைப்பிலக்கியங்களை மதுரை பல்கலைக்கழகத்தார் வருஷம் ஒவ்வொருவராக ஆராய்ந்து மதிப்பிடுகிறார்கள். சென்ற வருஷம் அகிலன், இந்த வருஷம் டாக்டர் மூவா. இந்த ரேட்டில் ஸ்ரீரங்கம் SRின்
டேர்ன் வருவதற்கு 1999 ஆகிவிடும் போல இருக்கிறது. எவ்வளவு பேர் பாக்கி இருக்கிறார்கள்? சாண்டில்யன், பாரதிதாசன், ரத்ன சபாபதி, சோமு, ஆசாஞா, நாபா, எழில் முதல்வன், மணியன், தண்டாயுதம். கருத்தரங்கு தொடரின் அழைப்பிதழே ஒரு சிறிய புத்தக அளவுக்கு இருந்தது. டாக்டர் மூவா அவர்களின் குரட்டை ஒலியிலிருந்து மூவாவின் புதினங்களில் பொது உடைமை கருத்துக்கள் வரை 10 டாக்டர்களும் 30 பிறர்களும் ஜனவரி திங்களின் 4 தினங்களில் விஸ்தாரமாக ஆராய்ந்திருக்கிறார்கள். என் மதுரை நண்பர் ஜெயபாஸ்கரன் இந்த தொடருக்கு சென்றிருந்தால் இவருக்கு இதெல்லாம் பிடிக்கும். இது பற்றி எழுதியிருக்கிறார் ஆசிரியர். இந்த கருத்தரங்கத்துக்கு இறை வணக்க பாடலாக திருத்தக்க தேவரின் மூவா முதலா உலகம் ஒரு 3 ஏத்த பொருத்தமாக இருக்கும். டாக்டர் மூவா அவர்கள் ஒரு காலகட்டத்தில் வருஷத்திற்கு 2 காவியங்களாக எழுதி தள்ளியிருக்கிறார். என் காலேஜ் தினங்களில் கள்ளோ காவியமோ விடுதலையா அல்லி போன்ற காவியங்களை எல்லாம் படித்திருக்கிறேன். அப்போதே மூவாவின் பாத்திரங்கள் கொஞ்சம் உலர்ந்து தோன்றினார். கதை மாந்தர்கள் தரைக்கு ஓர் அடி மேலேயே மிதந்து கொண்டிருப்பதாக தோன்றியது. மூவாவின் முக்கியமான புத்தகங்கள் திருக்குறள் தெளிவரையும் மொழி நூலும் என்பது என் அபிப்பிராயம். முன்னதைப் போல அவ்வளவு சுருக்கமாக தெளிவாக திருக்குறளை சொன்னவர்கள் இல்லை. பின்னதை மூவாவின் அதீத தமிழ் பற்று சில இடங்களில் மாசுபடுத்துவதையும் ப்ளூம்ஃபீல்ட் போன்ற தற்போது நிராகரிக்கப்பட்ட அறிஞர்களிடம் அதிக ஈடுபாடு காட்டுவதையும் மறந்துவிட்டால் ஒரு மிக நல்ல ஆராய்ச்சி நூல். அப்புச்சா சாக கிடக்கிறார். படுக்கை சுற்றிலும் ஒரு கூட்டம். அப்பாடி, ஏதாவது சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன்? எங்கே வச்சிருக்க? நிறைய இருக்க வேண்டும். எங்கே வச்ச செவிட்டு எழவை சொல்லி தொலையேன். சொல்லு. கிழம் வாயை திறக்கவில்லை. அதற்கு வேலை வந்து விட்டது. சொல்ல முடியாமல் மறதி. எல்லோரும் காத்திருந்தார்கள். மறந்து போய்விட்டது. வாயை திறக்கவில்லை. இது ஏதோ கணையாழின் கதையில் வருவதல்ல, பெரியாழ்வாரின் பாடல் ஒன்றில் வருகிறது இந்த காட்சி. சோர்வினால் பொருள் வைத்தது உண்டாகில் சொல்லு என்று சுற்றுமிருந்த ஆர்வினாவினாலும் வாய் திறவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம். சோர்வு மறதி. மார்ச் 1976. தமிழில் பொனோகிராஃபி இருக்கிறதா என்ன? சமீபத்தில் சென்னை சென்றிருந்த போது கடைகளில் தொங்கிய முத்தம், பருவம், தில்குஷ், மோகினி போன்ற முன்பக்கமும் ஸ்டேப்பிள் அடித்த பத்திரிகைகளில் சிலவற்றை ஆராய்ந்தேன். ஜாக்கெட்டின் பட்டன்களை அழுப்பதுடன் போனோ நின்று விடுகிறது. உண்மையான போனோ எழுதுவதற்கு ஒரு திறமை வேண்டும். அமெரிக்கர்களை இதில் மிஞ்ச முடியாது. பிலிப் ராத், வானர்கேட் போன்றவர்களை தனிப்பட்டு குறிப்பிடலாம். கர்ட் வானர்கேட். தமிழில் ஆதியிலிருந்தே பார்த்தால் சங்கப் பாடல்கள் செக்ஸ் உணர்ச்சி அற்று இருக்கின்றன. சில களவு பாடல்களில் உள்ள கலவையை பதம் பிரிப்பதற்குள் உயிர் போய்விடுகிறது. திருக்குறள் காமத்து பாலில் சில வரிகள் பளிச்செடுகின்றன. இருந்தும் வள்ளுவரின் காமத்தில் உண்மையான காமம் கொஞ்சமே. மற்றவை பெருமூச்சுகள், ஊடல், வளை கழல்வது இன்ன பிறவே. தமிழில் ஏகமாக பரவி கிடக்கிற காவியங்களிலும் பிரபந்தங்களிலும் அவ்வப்போது தோன்றும் பெண்கள் யாவரும் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன். கொங்கைகளில் ஈர்க்கிடை போகாதாம். இல்லை என்றால் மலை குன்றுகளாம். இடை இல்லவே இல்லையாம். உலோபியின் தருமம். சமாளிக்க சிரமமான பரிமாணங்கள். அருணகிரிநாதர் சில சமயங்களில் பியோர் போனோம். அருக்கு மங்கையர் மலரடி வருடியும் கருத்தறிந்து பின் அரைதனில் உடைதனை அவிழ்த்தும் அங்குள். மேலே திருப்புகழில் தேடிக்கொள்ளவும். சென்ற நூற்றாண்டின் இறுதியிலும் இந்த நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் பதங்கள் என்ற தேவதாசிகளுக்கான நடன பாடல்கள் ராக தாளத்துடன் நிறைய எழுதப்பட்டன. இவற்றிலெல்லாம் கண்ணனின் லீலைகளை விஸ்தாரமாக வர்ணித்து, அவன் இப்படி செய்தான், இங்கே கடித்தான், சகையே அவளை கூட்டி வா, பசலை என்ற ரீதியில் எழுதப்பட்ட அந்த பாடல்களை எவரும் பாடியதாக தெரியவில்லை. சில அந்தரங்க சபைகளிலே நடனமாடி இருக்கலாம். பக்தியும் போர்னோவும் கலக்கும் வினோதம் இந்திய இலக்கியத்தின் தனிப்பட்ட அம்சம். இந்த நூற்றாண்டின் தமிழ் எழுத்திலும் அதிகம் போனோ கிடையாது. பாரதியார் இதை தொடவில்லை. பாரதிதாசனின் ஓடை குளிர் மலர் பார்வைகள் தான் உண்ண தலைப்பட்டன, உடல்கள் இல்லை. புதுமை பித்தன், கூப்பாரா போன்றவர்கள் தலை வைத்து படுக்கவில்லை. ஏன், நம் புது கவிஞர்களும் புது எழுத்தாளர்களும் கூட இந்த விஷயத்தில் ஜகா வாங்கியிருக்கிறார்கள். தமிழ் நாடனின் காமரூபம் சற்று வேறு ஜாதி. எடுத்துக்கொண்ட செக்ஸை நேராக சொல்வதில் எல்லோருக்குமே தயக்கம் இருந்திருக்கிறது. மார்பகம் விம்மி தனியும். அதற்கப்புறம் என்னடா என்றால் இருவரும் இருளில் மறைந்தார்கள். ஏன் மறைய வேண்டும்? 70 வயதான டாக்டர் கேப்ரேக்கர் இந்தியாவில் டியோலாயில் இருக்கிறார். கணிதத்தில் நம்பர் தியரியில் சில வசீகரமான விஷயங்களை பற்றி உடைந்த இங்கிலீஷில் சிறிய புத்தகங்களை எழுதியிருக்கிறார். இந்தியாவுக்கு வெளியே இவர் 1948 வருஷம் கண்டுபிடித்த காப்ரேக்கர்ஸ் கான்ஸ்டன்ட் பிரபலமானது. நம் விஞ்ஞானிகளை பற்றி தெரிந்து கொள்ள அமெரிக்க பத்திரிகை சயின்டிஃபிக் அமெரிக்கன் தேவையாக இருக்கிறது.
ஏப்ரல் 1976. பரிச்சயம் இல்லாதவர்களிடமிருந்து எனக்கு வரும் கடிதங்களை பெரும்பாலும் 3 வகைகளாக பிரிக்கலாம். உங்கள் கதைகளை ரசித்து படிக்கிறேன், உங்கள் கையெழுத்திட்ட ஃபோட்டோ ஒன்று அனுப்புவீர்களா? உங்கள் கதைகளை ரசித்து படிக்கிறேன், நான் எழுதியுள்ள கள்ளும் முள்ளும் என்கிற காவியத்தை உங்கள் மேலான பார்வைக்கு அனுப்பி வைக்கிறேன், அனுப்பலாமா? உங்கள் கதைகளை ரசித்து படிக்கிறேன், நான் ஆண்டிப்பட்டி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் ஃபிட்டர் தொழில் பரீட்சை பாஸ் பண்ணிவிட்டு வேலையில்லாமல் இருக்கிறேன், உங்கள் தொழிற்சாலையில். பரிச்சயம் இல்லாதவர்கள் நேரில் வந்து சந்திக்கும் போது அவர்கள் கேட்கும் கேள்விகளும் பெரும்பாலும் 3 வகைப்படும். உங்களுக்கு எல்லாம் எப்படி சார் டைம் கிடைக்கிது எழுதுறதுக்கு? 2, இதுக்கெல்லாம் எவ்வளோ கொடுப்பான் சார் உங்களுக்கு? 3, நான் படிக்கிறதில்ல, என் ஒய்ஃப் தான் படிப்பா இதெல்லாம். உண்மையான ரசிகர்கள் கடிதம் எழுதுவது அல்லது நேரில் வந்து சந்திக்கிற ஜாதி இல்லை. லாப்பியர் நள்ளிரவில் சுதந்திரம் சமீபத்தில் பெங்களூர் வந்திருந்த போது சொன்ன தகவல்களை சென்ற இதழ் முஸ்தபாவின் குறிப்புகளில் சேர்த்து கொள்ளலாம். லாப்பியரும் காலின்ஸும் தங்கள் வேட்டையில் பம்பாயில் ஒரு ஆஸ்பத்திரியில் பழைய ரெக்கார்டுகளை எல்லாம் தேடி தூசி தட்டி ஜின்னாவின் செஸ்ட் எக்ஸ்ரே ஒன்றை கண்டெடுத்தார்களாம். அந்த எக்ஸ்ரே நிபுணர்களிடம் காட்டியபோது ஜின்னா மிக சமீபத்தில் இறந்து போவது இதில் தெளிவாக தெரிந்ததாம். லாப்பியர் இதை ஒரு சமயம் மவுண்ட் பேட்டனிடம் குறிப்பிட்ட போது அவர் முகம் வெளிரி போயிட்டான். எனக்கு அது தெரிந்திருந்தால் பிரிவினை தினத்தை ஒத்தி போட்டிருப்பேன். லாபியரும் காலின்ஸும் கோபால் கோட்ஸையும் மற்றொரு காந்தி சதி ஆசாமிக்கு டெல்லிக்கு அழைத்து சென்று பிர்லா மாளிகையையும் சுற்றுப்புறங்களையும் சதித்திட்டம் நடந்த இடங்களையும் காட்டச் சொன்னார்களாம். பிர்லா மாளிகையில் அவர்களை பெரிய கூட்டம் சூழ்ந்து கொண்டதை பார்த்து சற்று பயந்து விட்டார் லாபியர். பயப்பட்டிருக்க வேண்டாம், அவர்கள் வந்தது கோபால் கோட்ஸையிடம் ஆட்டோகிராஃப் வாங்குவதற்காக. சென்னை வானொலியில் விரும்பி கேட்டவை நிகழ்ச்சிகளில் நான் விரும்பி கேட்ட பெயர்களை திருவாளப்புதூர் தீனதயாளன் நாயுடு, கொண்டித்தோப்பு தமிழரசி, 7 கிணறு சந்திரசேகர், மணிமாறன் மொட்டை, தூரங்காடு சந்திரமோகன், மங்கலம்பேட்டை ஷஹீபுதீன், ஆயிஷா பிபி, ஜமால், பூமிக்குப்பம் தேவநேசன், வியாசர்பாடி ராஜா, தாம்பரம் சுப்பு அம்மாள், page stuck together. Hold on 1 second. சட் என்று பெயர் மாறும்போது அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று யோசிப்பேன். தாம்பரம் சுப்பு அம்மாள் இரட்டை பின்னலாக வைத்திருப்பார். ஆனால் கொண்டித்தோப்பு தமிழரசி. இத்துடன் இன்றைய எபிசோட் முடிந்தது. நாளை மறுபடியும் சந்திப்போம். வணக்கம் கூறி விடைபெறுகிறேன்.